அன்பிற்கினிய ஆசிரியர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. டிஇடி சம்பந்தமாகவும், மதிப்பெண் குறைப்பு சம்பந்தமாகவும், கேஸ்கள் சம்பந்தமாகவும் அடிக்கடி உங்களுக்கு நம்பகமான செய்திகளை எங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கங்க. ஸோ நம்பகமான செய்தி எப்போல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொண்டு வரோம். ஸோ இப்போ பொது பிரிவினருக்கு மதிப்பெண் குறைப்பு சம்பந்தமாக ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி கிடைச்சிருக்குதுங்க. அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு தான். இங்கே பாருங்க அந்த பத்திரிகை செய்தியை. டெட் மதிப்பெண் குறைப்பு நடவடிக்கையில் அரசு தீவிரம். பாருங்க, கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு தாள் 1 மற்றும் 2 தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. கடந்த ஆட்சியில் SC/ST பிரிவினருக்கு மற்றும் MBC பிரிவினருக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டது. SC/ST பிரிவினருக்கு 60 மதிப்பெண் எனவும் MBC பிரிவினருக்கு 75 மதிப்பெண் எனவும் குறைக்கப்பட்ட நிலையில் பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு ஏதும் செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து பொதுப்பிரிவை சேர்ந்த சில ஆசிரியர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கினை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தமிழக அரசினை இந்த வழக்கு தொடர்பாக கருத்து கேட்டிருந்தது. தமிழக அரசு தரப்பில் பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு செய்ய கொள்கை முடிவு எடுக்க இருப்பதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. ஆகவே நீதிமன்றம் வழக்கை ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அதாவது இந்த 24 ஒத்திவைத்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவரை டெட் தேர்வு ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது என்றும் தடை விதித்திருந்தது. ஜூலை 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க தாமதமாகிறது என்று கூறி மேலும் கால் நீட்டிப்பு கேட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் வழக்கை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதற்கிடையில் வழக்கில் பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி மதிப்பெண் 90லிருந்து எவ்வளவாக குறைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. முதல்வர், கல்வி அமைச்சர், கல்வித்துறை இயக்குநர்கள், செயலர்கள் ஆகியோர்களை கொண்ட குழுவானது இது தொடர்பாக ஆராய்ந்து வருகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குங்க. கடைசியில தான் முக்கியமான செய்தி இருக்கு, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி மதிப்பெண் 82 அல்லது 75 குறைக்கப்படலாம் என்ற செய்தி நிலவுகிறது அப்படின்ற செய்திங்க. கிட்டத்தட்ட ஃபைனலா இதுதான். நம்ம ஓரளவு இந்த செய்தி அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போதைக்கு செய்தியாகவும் வந்திருக்கு சென்னையிலேருந்து. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவை வர ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கோர்ட்டில் சமர்ப்பிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு இந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்பகமான செய்தி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸோ நாங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த அனுபவ மதிப்பெண் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு மதிப்பெண் ஆசிரியர் சங்கங்கள் கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க, கல்வியாளர்கள் கேட்டிருக்காங்க, ஆசிரியர்களுக்கு ஏதாவது பண்ணி உதவுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டெட் மதிப்பெண் கூட அனுபவ மதிப்பெண்ணை சேர்த்து டெட் ரிசல்ட் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லியும் கல்வித்துறை டிஆர்பி போர்டு கல்வித்துறையும் முக்கியமாக ஆலோசிக்கிறதா செய்தி கிடைக்குது. அது தொடர்பான நம்பகமான தகவல் எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் உங்களுக்கு அதை செய்தியாக கொடுக்குறோம். அது வரைக்கும் காத்திருங்க. யாரெல்லாம் இந்த டெட்டில் கிளியர் பண்ணிடுவீங்களோ சந்தோஷமா UGTRBக்கு படிங்க. அதாவது நம்ம கிடைக்கிற தகவல் படி இந்த டெட்டில் பாஸ் ஆனாலும் UGTRB பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி அதை மாதிரி உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அக்டோபர் நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது டிசம்பரில் எக்ஸாமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ரொம்ப தயாராகுங்க. அதுக்கு தயாராகணும், படிங்க. நம்ம சேனல்லையே சிறப்பு டெட்டுக்காக கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோஸும் சேனல்ல இருக்கு. தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியலு, சைக்காலஜிக்கெல்லாம் எக்கச்சக்க வீடியோ ஆதாரங்களோட ப்ரூஃபோட கொடுத்துருக்கோம். எளிமையான வீடியோஸ் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. டைம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோ எடுத்து பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு படிச்சதை நீங்க மறந்துட்டு திரும்ப எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பெரிய லாஸா இருக்குங்க. ஸோ மறக்காம அப்பப்ப நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க. மூளையில உள்ளதை கொஞ்சம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கோங்க. எடுத்து ஒவ்வொரு வீடியோஸா பாருங்க டைம் இருக்கும்போது. அதுவே உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்.
நாம சீக்கிரமா அடுத்த நம்பகமான செய்தி கிடைக்கும்போது நான் உங்கள கூப்பிடுறேன். தேங்க் யூ ஸோ மச்.